உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வசந்த் தொலைக்காட்சியின் இனிய கிறிஸ்துமஸ் நன்னாள் வாழ்த்துக்கள். இப்போது ஆயர் அருண் திலகம் அவர்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியையும் தொடர்ந்து ஒரு தேவ துதி பாடலையும் கண்டும் கேட்டும் மகிழ்வோம். கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்களை சென்ட் ஸ்டீஃபன் சர்ச் ஊட்டி ஆலயத்தின் ஆயர் என்கிற முறையில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்பதாக இந்த பூவுலகிலே பெத்லகேமிலே அவர் பிறந்தார். கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூவுலகத்திற்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்திலே அநேக மக்கள் இருளான வாழ்விலே வாழ்ந்து வந்தார்கள், பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் இருளிலிருந்து மீட்பு பெற என்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். அப்போது ஒரு கடவுள் விண்ணை விட்டு மண்ணிலே இறங்கி வருகிறார் சொன்னால் அவர் எடுக்க வேண்டிய கோலம் என்ன? ஒருவேளை அரச கோலம் இருக்க வேண்டுமா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே பார்க்கும் பொழுது அவர் ஏழ்மை கோலமாக மாட்டு தொழுவத்திலே அவருடைய பிறப்பு இருக்கிறது என்று சொல்லி வரலாற்றில் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே ஒரு தாழ்மை இருக்கின்றது. தட்ஸ் a humility in Jesus birth. இந்த தாழ்மை எதை குறிக்கிறேன்னு சொன்னால் கடவுளே தன்னை தாழ்த்தி அரசவையிலே பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு ஒரு ஏழை கோலமாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் சொன்னால் நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் நாம் எத்தனை நேரங்களிலே எத்தனை காரியங்களை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அனைத்து நேரங்களில் நம்முடைய பெருமைகள், நம்முடைய ஆடம்பரங்கள், நம்முடைய சுயநல நிமித்தமாக நாம் ஒருவேளை நம்முடைய நிலைமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் கிறிஸ்து அழைக்கின்றார் நாம் தாழ்மையாக இருக்கணும் சொல்லி. ஆகவே கிறிஸ்து வந்த நோக்கமே உலகத்திலே சமாதானம் உண்டாவதாக, இந்த சமாதானத்தின் தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்ம இடத்திலே விரும்புவதை பார்க்கின்றோம். ஆகவே நம்மை தாழ்த்த வேண்டும். We need to undergo utter humility for the salvation. இந்த உலகத்திலே ரட்சிப்பு பெறுவதற்காக கிறிஸ்து தன்னை நாம் தாழ்த்த வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக உலகெங்கும் சமாதானம் உண்டானது போல இந்த நாட்களிலும் நாம் சமாதானத்தோடு செயல்படும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்புடைய பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாடும் பொழுது அது அர்த்தமுள்ள பண்டிகையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுள் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பதாக. கடவுளுடைய சமாதானம் உங்களோட தங்கி நிலைத்திருப்பதாக. அந்த ஜனம் கண்டது ஆச்சரிய விந்தை. காத்திருந்த அந்த ஜனம் கண்டது ஆச்சரிய விந்தை. அன்பு கொண்டவராம் இயேசுராஜன் பூலோகம் ரட்சிக்க வந்தார். அன்பு கொண்டவராம் இயேசுராஜன் பூலோகம் ரட்சிக்க வந்தார். பாடுவோம் பாடுவோம் பாட்டுக்கள்
புத்திரன்